எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்ன நடந்துகிட்ருக்கு, அப்படி இருக்குது. ஒரு கிழமைக்குள்ளே என்னென்ன செய்திருக்கோம்ன்றதை பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னால் மறந்துடாதீங்க, என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறாக்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஆல்ரெடி செய்து கொண்டிருக்க அனைவருக்கும் நன்றி. கூட குயிக் லெட்ஸ் கோ. என்ன நடக்கு இங்கே பாருங்க, வீடு கிடக்கு கிடையாது பாருங்க எப்படி இருக்குண்டு. கொஞ்சம் தாக்கத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க வீடு இங்கே இந்த இடம் பாருங்க, சிமினி இருந்தது. சிமினி எல்லாமே ஃபுல்லாக தட்டி அப்படியே பாருங்க. இங்கே இதில் அப்படியே வந்து இப்படி மேலே பார்த்தீங்கன்னா மேல் ரூமில் உள்ள சிமினி ஃபுல்லாக எடுத்தாச்சு. அப்படியே ஃபுல் சுவரம் வந்து கொத்தி எடுத்திருக்கு. காரணம் இதனுடைய ரெண்டர் வந்து கூடாது. அதை வந்து ஃபுல்லாக எடுத்து ஃபுல் வேலை மேலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை முன்னுக்கு ஒரு ரூம் ஆக்கி அதே மாதிரி ரூம் அமைப்பில் வச்சுக்கொண்டு அதையும் சேர்த்து அப்படி ஆரம்பித்த எக்ஸ்டென்ஷனையும் ஃபுல் ஓப்பனிங் செய்ய போகிறோம். ஃபுல் ஓப்பனிங் செய்தால் இந்த வீட்டின் லெவலே வேறு மாதிரி இருக்கும். இப்போ உள்ள நிலைமையை பாருங்கள். இது மாற்றி அமைக்க இவ்வளவு நாள் செல்லுது. எப்படி செய்கிறோம்ன்றது தான் இதில் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்த நீங்கள் இது அமைப்பு நல்லா இருக்குது, இதே மாதிரி தான் எனக்கு வீடு கொள்ளணும்னு சொல்லி. அதனால் ஸ்டே டியூன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து எதிர்பாருங்கள். இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. எனக்கு டைம் கிடைக்கணுமே உங்களோட பேசி எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் முன்னுக்கு காட்டத்தான். ஸோ ஆகவே இந்த படியெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அடுபட்டுருக்கு பாருங்கள். இந்த படி ஃபுல்லாக எல்லாம் தட்டி எடுத்தாச்சு. அப்படியே இருக்க மேலே தட்டி எடுத்துருக்குது. இந்த படி அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். எல்லாம் ஃபுல்லாக தட்டி எடுத்தாச்சு. கம்ப்ளீட் படியும் வந்து மாற்ற போகிறோம். வேறு லெவலில் இருக்கும் இந்த அமைப்பு. முன்னுக்கு ஒரு போச் வரப்போகுது. இது இவ்வளவும் இப்போ நான் காட்டிக்கொண்டிருக்கிற வேலைகள் அனைத்துமே 2 கிழமைக்குள்ளே நாங்கள் இவ்வளவுமே முடிச்சு. நாங்கள் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாங்க அப்படியே மேலே போவோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. எல்லாமே இதெல்லாம் 1938 40 அப்படியான இடங்களில் கட்டப்பட்டது. இங்கே இந்த அமைப்பை பாருங்கள். இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக இல்லை. இந்த படிக்கும் இதுக்கு முடியாது ஒரு சின்ன ஒரு நரவாக இருக்குது. இந்த இப்படியான அமைப்பு எத்தனை பெற்ற வீடுகளில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் இதெல்லாத்தையும் மாற்றி அமைச்சு நேரடியாக உண்டு எடுத்து இந்த ஓலை எடுத்து அமைச்சு இதை செய்து கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ரூமை பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக கொத்தி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இதெல்லாம் தட்டுனீங்கன்னு சொன்னால் இதில் தெரியும். இதெல்லாமே கூடாது. எனக்கு இந்த ஓலெல்லாம் எடுத்து ஃபுல் பார்ட்டிஷன் பண்ணி ரீமேஷர் பண்ணி என்னென்ன தேவையோ கட்டிடத்துக்கு என்னென்ன தேவையோ அதிநவீன தொழில்நுட்பத்தோட மிக குறைந்த கால இடைவெளியில் நாங்கள் இந்த இவ்வளவு வேலைகளையுமே உங்களுக்கு முடித்து தருகின்றோம். பிளானிங் பெர்மிஷன், ஆர்கிடெக்சர் டிசைன், ஸ்ட்ரக்சர் கால்குலேஷன், பார்ட்டி வால், கமர்ஷியல், டொமஸ்டிக், நியூ பில் சகல துறைகளிலையுமே வந்து நாங்கள் இன்றைக்கு குறிப்பிட்ட காலப்பகுதியில் காலம் வந்து இந்த இம்பார்ட்டன்ட், குவாலிட்டி வந்து இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டும் அடுத்ததான் ப்ரைஸ். ஆகவே குவாலிட்டி கம் வித் த பேக்கேஜ். நீங்கள் நாட வேண்டிய ஒரே ஸ்தாபனம் எஸ்பி கன்சல்டன்சி. என்னுடைய இலக்கம் கீழே இருக்கிறது 075 08 64 7864. கால் பண்ணுங்கள். உங்களுக்குரிய கொஸ்டின் எதுவாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு செய்தர காத்திருக்கின்றோம். இது பாக்ஸ் ரூம். இப்போ நான் நிற்கிறது வந்து பாக்ஸ் ரூம், சின்ன ரூம். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் என்ன நிலைமை, என்ன கேவலத்தில் கிடக்குன்னு பார்த்தீங்களா. இது எப்படி சும்மா எல்லோரும் வீடு செய்கிறது தான். மேலால் பூசக்கூடாது. இதனுடைய அமைப்பு உண்மையாக கூடாது. இதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக எடுத்துருக்கிறோம்னு சொன்னால் என்ன காரணத்துக்காக எடுத்துருக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இதுக்கு மேலே இதெல்லாம் அந்த காலத்தில் செய்தது. பட் ஆனால் நாங்கள் மேலால் ஸ்கிம் பண்ணி செய்வோமா இருந்தால் அதனுடைய காலம் 1 வருஷமோ 2 வருஷமோ 6 மாதத்துலேயே போயிடும். ஆனால் வீடு செய்கிறத ஒருக்கா அதை செய்கிறத நீட்டாக அதை என்னென்ன ஸ்டெப்ஸோ அதை சரியான முறையில் ஃபாலோ பண்ணி அதை செய்து கொடுக்குன்றோம். ஃபுல் வீடும் இப்போ வந்து அதான் நாங்கள் வந்ததோ சின்ன வேலைக்கு கடைசியில் ஃபுல் வீடும் தந்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி எவ்வளோ காலம் எடுக்குது, எப்படி வருதுன்றதை உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன். இந்த வீட்டை நாங்கள் மட்டும் டிசைன் பண்ணலை, அவங்களையும் சேர்ந்து டிசைன் பண்ணி கொண்டு வந்து முடிக்க போகின்றோம். இந்த பாத்ரூமும் இந்த பாத்ரூமை பார்த்தீங்கன்னா சரியான சின்னது. ஓகே, ரூம் வந்து அங்கே பெருசாக இருக்குது. ஒரு ஷவர் இது இருக்குது, பாத்தான் இருக்குது. அவங்களுக்கு பாத்தான் ஃபுல்லாக வேணுமா. ஆனால் இந்த ஓலையும் வந்து நாங்கள் என்ன செய்யப்போனால் கொஞ்சம் பெருசாக்கி கொஞ்சம் ஸ்கொயரில் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசு எடுத்து அந்த லைனையும் நாங்கள் நேரடியாக மாற்றி இந்த லைனையும் வந்து இந்த லைனை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த லைனையும் வந்து நாங்கள்
நேராக மாற்றுவோமே இருந்தால் இது லே அவுட்டே டோட்டலாக மாறிடும். இது 6 மீட்டர். நாங்கள் வந்தது எக்ஸ்டென்ஷன் செய்கிறதுக்கு. இப்போ வீடு ஃபுல்லாக செய்கின்றோம். ஆகவே இதுதான் இதனுடைய அப்டேட் இன்றைக்கு. இந்த வாரம்னு சொல்லலாம், இன்றைக்குன்னு சொல்லலாம். அதில் இந்த வீடியோவை நான் இதில் முடித்து உங்களை மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொளியில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லுகின்ற உங்கள் சுமன். வணக்கம்.